அண்ணா ம் நானும் வரேன். அப்பா கூட போ, நான் வேற வேலையா போறேன். என்ன விட்டுட்டு போயேன். அவளை ஸ்கூல்ல விட்டுட்டு போடா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. சரி ஏறு ஏறு. பார்த்து போங்க சரியா? அப்ப நீங்க கூட்டிட்டு போங்க. ஓ நான் ஒன்னும் சொல்லல. எப்படி இருக்கிறான் பாரு. இந்த ஊர்ல பார்பர் ஷாப்பே இல்லையா? இதுதான் இப்போதைக்கு பசங்களோட ஸ்டைலு. ஆஹா, அவனுக்கு ஏதாவது வேலை கிடைச்சிருந்தா இப்படி சுத்திட்டு இருந்திருக்க மாட்டான். அவன் படிப்புக்கான வேலை கிடைக்கும் போது கிடைக்கும். அதை எதிர்பார்க்காம நல்ல நேரத்தை வீணாக்காம இருந்தா அவனுக்கு நல்லது. அவன் போக மாட்டான் நான் சொல்றான், கிடைக்கல. தேடித்தான் கண்டுபிடிக்கணும். இந்த ஊர்ல ஏகப்பட்ட வேலை இருக்கு. இந்த காலத்துல அவன் மனசு வச்சாதான் உருப்பிடவே முடியும். அது சரி, நான் நல்ல ஆளுகிட்ட புலம்பிட்டு இருக்கேன். நீ ஸ்கூலுக்கே போனதில்ல. அது என்னோட தப்பு இல்ல. பின்னாடி சுத்திட்டு படிக்க விடாம பண்ணிட்டு இப்ப என்ன குற்றம் சொல்றீங்க? அதான் நான் பண்ண ஒரே ஒரு தப்பு. ஹலோ. டேய் என்னடா பண்றீங்க? வெக்கமே இல்லையா அப்படி ஸ்கூல் முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்க? அப்ப நீ போறது? அது காலேஜ்டா. போன வருஷம் இங்க இருந்து போனவங்க தானடா இப்ப காலேஜ்லயும் படிக்கிறாங்க. ஆமா. இன்றைய குழந்தைகள் தான் நாளைய எதிர்காலம் கேள்விப்பட்டதுல நீ? அப்படியா? அப்படின்னா நீ அச்சுவா விட்டு புடி மச்சான். அத நான் பாத்துக்கிறேன். பாத்துக்கோ. வேணும்னா என்னோட அனுபவத்துல உனக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குற, கேட்டுக்கோ. சொல்லுடா, கேக்குறேன். சொந்தமா முடிவெடுக்கிற பொண்ணு பின்னாடி போனா வச்சுக்கோ, எதுவும் நடக்காது. புரியலையே. டைம் வேஸ்ட் பண்ணினா அப்புறம் பின்னாடி யோசிக்க வேண்டியதா இருக்கும். அனுபவத்துல சொல்றேன். கொஞ்சம் மெதுவா சாப்பிடுறா. இன்னைக்கு சீக்கிரம் வந்திருக்கீங்க? இன்னைக்கு நிறைய மணி ஆர்டர் இருக்குல்ல, அதனால தான். அப்படியா? அட முரளி, இங்கதான் இருக்கியா? ஒரு சந்தோஷமான விஷயம். காமெடி பண்றான். என்ன கிண்டல கிண்டல? இப்படி சாப்பிட்டா நீ வாய் வலிச்சு செத்துருவ. இந்த பொங்கல்ல யாரும் உனக்கு சூனியம்? ஏன் இவ்வளவு சந்தோஷமா நம்மளோட சிவனை நிரபராதின்னு சொல்லிட்டாங்க. நான் இப்ப அங்க இருந்து வர்ற வழியில கேள்விப்பட்டேன். அந்த பொம்பளைய மஸ்கட் ஏர்போர்ட்ல நேத்து கைது பண்ணிட்டாங்க. உலக அளவுல கஞ்சா கடத்துறதுல அவ முக்கியமான ஆளு. கடவுளே, மாயாவோட பொண்ணோட வேண்டுதல் வீணாகல. ஆமா, உண்மையிலே என்னதான் நடந்துச்சு? கை குழந்தையோட டிராவல் பண்ண ஒரு பொண்ணோட பேக வாங்கி அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண அந்த சிவன் போலீஸ் கிட்ட மாட்டதுக்கு அப்புறம் தான் அதுக்குள்ள கஞ்சா இருந்ததே தெரிய வந்துச்சு. தலை வெட்ட வேண்டிய கேஸ் தான். காசுக்காக என்ன பண்றதுக்கு சில பேர் ரெடியா இருக்காங்க. அந்த காலெல்லாம் போயிடுச்சு. மாயா, நாங்க இப்பதான் உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். கடவுள் நம்மள கைவிடலக்கா. இதெல்லாம் ஒரு சோதனை தாமா, எல்லாம் சரியாயிடும். இப்ப அங்க இருக்க விஷயம் எல்லாம் எப்படி? இனி அங்க தங்க மாட்டாராம். கூடிய சீக்கிரம் அவர் இங்க வந்துருவாரு. எவ்வளவு கஷ்டப்பட்டு விசா கிடைச்சது. இனி அத பத்திலாம் கவலை இல்ல. உயிர் படைச்சதே எனக்கு பெரிய பாக்கியம். அக்கா, இங்க ஏதாவது இருக்கா? எதுவுமே சாப்பிடல. புட்டு இருக்குமா? அது போதும், அதுதான் அவளுக்கு இஷ்டம். அப்ப உனக்கு? எனக்கு ஒண்ணு வேண்டாக்கா. பிரியா குழந்தை நல்லா இருக்காளா? நல்லா இருக்காங்க. டீச்சரோட தங்கச்சி வந்திருக்காங்க, அதான் நான் இங்க வந்திருக்கேன். சரி, நீங்க உட்காருங்க, நான் எடுத்துட்டு வரேன். இன்னும் தின்னுட்டே இருக்கேன் பாரு. சாப்பிடுமா. டே தம்பி, கொஞ்சம் நிப்பாட்றா. நீங்க அவனுக்கு சம்பளம் போடலையா? ஏன் சாப்பாடு காப்பு வச்சிடாதீங்க. சாப்பிடு.
இது எப்படி இருக்கு? செம. தமிழ் சினிமாவோட சரித்திரம்டா. அப்ப இத பாருடா. മിസ്റ്റർ ഡേവിഡ് കണ്ടിട്ട് സിഗരറ്റ് വലിക്കുന്ന ആളാണെന്ന് തോന്നുന്നില്ല. இது எப்படிடா இருக்கு? இதுவும் செம்மையா இருக்குடா. ரெண்டும் சூப்பரா இருக்கு. ஐயோ சாரி அச்சு. சாரியா? நேத்து தானே உங்களுக்கு பிரின்சிபல் வார்ன் பண்ணாரு. இது இப்படியே விட்டுட்டா வேலைக்கு ஆகாது. சாரி அச்சு ப்ளீஸ், இனிமே சத்தியமா கொண்டு வர மாட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ் அச்சு. நம்பலாம்ல. இதுக்கப்புறம் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். ஓகேல? ஓகே சொல்லலாம்ல. ஓகே அச்சு நீ வந்த விஷயத்த சொல்லு. அது நாங்க இப்போ அச்சு ப்ளீஸ், காய்கறிக்கு தண்ணி அடிக்கிறது, வேஸ்ட் எரிக்கிறது, இந்த மாதிரி வேலையில இருந்து இன்னைக்கு ஒரு நாள் எங்களை விட்டுறேன் ப்ளீஸ். சரி, இன்னைக்கு உள்ளதை நாங்க பாத்துக்கிறோம். நாளைக்கு நீ தான் பாத்துக்கணும், சரியா? ஓகே ஓகே யமுனா சொன்னா சரிதான். இப்போ நாங்க வந்தது வேற ஒரு விஷயம் சொல்றதுக்கு. நாளைக்கு தமிழ் புத்தாண்டு. சரத் சார் அப்புறம் சாந்தினி டீச்சரோட வெட்டிங் அனிவர்சரி. நாங்க ஈவினிங் போறோம். நீங்களும் வரீங்களா? எங்களை யாரும் கூப்பிடல, சும்மா ஒரு சர்ப்ரைஸ்க்காக தான் போறோம். அதெல்லாம் போர் தானே. போர் அடிச்சா நீங்க வர வேணாம். அதுவும் போச்சு. அப்புறம் அண்ணா உங்களோட டேப் கொண்டு வாங்க, கொஞ்சம் போட்டோஸ் எடுக்கணும். அது பிரின்சிபல் கையில தான் இருக்கு. நீ தானே போட்டு கொடுத்த. ஓ, அது இது வரைக்கும் கிடைக்கல. கிடைக்கும். அதுக்கு உங்க அப்பா துபாயில இருந்து வரணும்ல. அந்த அளவுக்கு மோசமான விஷயம் தானே இதுல இருக்கு. இனிமே அதை வச்சு நீங்க சண்டை போட வேண்டாம், நாங்க வேற பாத்துக்கிறோம். சண்டே நாங்களும் வரோம். அப்படின்னா ஷேர் கொடு. ஷேரா? அது எதுக்கு? அப்புறம் கையை வீசிட்டா போவோம், gift வாங்கணும். அது பேக்ல இருக்கு, அப்புறம் தரேன். அப்புறம் நீங்களும். அதுவே அவன் கொடுப்பான். ஓகே, நாங்க கிளம்புறோம். காசு ஈவினிங் வேணும், சரியா? ஏமாத்திடுவானா? இல்ல. அதுக்கு என்கிட்ட காசெல்லாம் இல்ல. அப்ப அந்த பொண்ணுங்க கேட்டப்ப எங்க இருந்து வந்தது? லேடிஸ்ரா, எப்படி இல்லைன்னு சொல்றது? அப்ப எங்களோட ஷேரும் நீயே குடுறா, கிடைக்கும் போது குடுக்குறோம். எப்போ? எல்லாரும் இங்க பார்த்து ஸ்டெடியா நில்லுங்க. ஓகே. இப்ப எங்களோட திருமண வாழ்க்கை நல்லபடியா 2 வருஷத்தை கடந்துருக்கு. உங்க வாழ்க்கையில இன்னைக்கு மாதிரி என்னைக்குமே சந்தோஷமா இருக்கும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூடா. அடுத்த வருஷம் நாங்க இன்னொரு ஆளை எதிர்பார்க்கிறோம். நீங்க எல்லாரும் வந்தது எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் தான். ஆமா, இன்னொருத்தங்க வந்துட்டே இருக்காங்க. அடுத்த வருஷம் நாங்க இந்த ஸ்கூல்ல இருந்து போயிடுவோம். அதுக்கப்புறம் நமக்கு நல்ல மெமரிஸ் வேணும்ல, அதான் வந்தோம். உண்மையை சொல்லணும்னா நானே உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன். ஆனா மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிஞ்சு அவங்க தப்பா எடுத்துக்க கூடாதுல்ல, அதான் சொல்லலை. எப்படியோ நீங்க எல்லாரும் வந்துட்டீங்கல்ல, அதுவே எனக்கு சர்ப்ரைஸ் தான். அப்படின்னா என்ன, கேக் கட் பண்ண வேண்டியதானே? கட் பண்ணிடலாமா? கட் பண்ணி தானே ஆகணும். கட் பண்ணிட்டா? சாரோட கை நடுங்குது. போதும்டா போதும். இந்தா இது நீ எடுத்து. டேய் பெரிய பீஸ் எனக்கு. எடுத்துக்கோ. வா வா. இந்த நீ கொஞ்சமா கூட டேய் அவனுக்கு கொடு. சாப்பிடுறாரு. இந்த அழகான நாளோட நினைவுக்காக அச்சு ஒரு பாட்டு பாடணும். அது வேணும் சார். அச்சு நீ தானே எல்லாரையும் கூட்டிட்டு வந்த, அப்ப நீயே பாடு. அச்சு தைரியமா பாடுங்க. அச்சு நீ சொல்லிதானே நாங்க வந்தோம். நல்ல தமிழ் பாட்டா ஒண்ணு பாடுங்க. புதுசா ஏதாவது பாடவா? அது சூப்பர். கூட பாடுங்க. நாங்க பாத்துக்கிறோம்.